வணக்கம். பொதுவா ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே, அம்மன் மாதம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபுல்லா அம்மனுக்கு திருவிழா கோலங்கள் நடைபெறும். அதில் இந்த திருவாடிப்புறம் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அனைத்து தரப்பிலும். இந்த திருவாடிப்புறம் எப்படின்னா, இந்த பூ உலகத்தில சக்தியா உருவெடுத்த நாளாக, அது ஒரு அவதார நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு முன்னோர்கள் சொல்றாங்க. அம்மனை வழிபடும் நாளாக. அம்மன் நிறைய வரலாற்று கதைகள் அம்மன் பூ உலகத்தில் வந்து ஈசனை பூஜித்து அதுக்கப்புறம் ஈசனோட சேர்ந்ததா நிறைய வரலாறுகள் இருக்குது. கேதார விரதம் அப்படின்னு ஒரு நோன்பு இருக்குது இல்லைங்களா? அதுலேயும் அப்படி தான். இந்த பிரிங்கி முனிவர் வந்து சிவனை மட்டும் வழிபடுவாராம். அப்போ வந்து சக்தி கோவித்துக்குவாங்க. கோவித்து, ஐயா உன் உடலில் இருக்கிறதெல்லாம் என்னோட சத்தாச்சு, அதெல்லாம் கொடுத்துடு, அந்த ரத்தக்கூரெல்லாம் கொடுத்துடு அப்படின்னு கேட்பாங்க. உடனே பிரிங்கி முனிவர் அந்த ரத்தக்கூரெல்லாம் கொடுத்துட்டு அசக்தனாக கீழே விழுந்துருவார். அப்போ என்ன பண்ணுவார் ஈசனு? ஒரு தண்டம் கொடுத்து அவரை நிற்க வச்சுருவார். உடனே அப்போவும் அந்த தண்டத்தை வச்சுட்டு ஈசனை மட்டும் பிரதர்ஷனம் பண்ணி அவரை விழுந்து வணங்கிட்டு போயிடுவார். இதனால் மேலும் சக்தி கோபம் அடைஞ்சு உடனே பூமிக்கு வந்துடுவாங்க. பூமிக்கு வந்து அங்கே மறுபடியும் விரதம் இருந்து கேதார நோன்பு. இதுதான் கேதார நோன்பு கதை. அது மாதிரி காஞ்சி தல வரலாறு ஒன்று இருக்குது. ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா, பார்வதி தேவியார் ஈசனோட கண்களை விளையாட்டாக மூடிட்டாங்களாம். விளையாட்டாக மூடும்போது என்னாச்சு? உலகமே இருண்டு போச்சான். உலகின் அனைத்து செயல்பாடுகளும் நின்றாகிவிட்டது. உடனே ஈசனுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டது. உடனே அப்பவும் தேவியார் என்ன பண்ணுறாங்க? பூ உலகத்துக்கு வந்துடுறாங்க. பூ உலகத்துக்கு எங்கே வராங்க அப்படின்னாக்கா, வேகவதி ஆற்றின் ஒரு பழமையான மாமரத்துக்கு கீழே மணலில் லிங்கம் பிடிச்சிட்டு அங்கே உட்காந்து ஈசனை வணங்குறாங்க. சிவபெருமனுக்கு அங்கே கடுந்தவம், அவரை நோக்கி கடுந்தவம் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த வேகவதி ஆற்றில் திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துடுது. மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த மணல் லிங்கம் தானே, அதை அடிச்சுட்டு போய்டும்னு பயம். அவங்க மூழ்கிட போதுன்ட்டு என்ன பண்ணுறாங்க? அந்த மணல் லிங்கத்தை அப்படியே அரவணைத்து கொள்கிறார்கள். அப்படியே ஆலிங்கனம் செய்கிறாங்க. கம்பா நதின்னு பேர் அதற்கு. அப்படி ஆலிங்கனம் செஞ்ச உடனே ஈசனுக்கு அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது. உடனே கீழே வராரு. உடனே அவர் திருமணம் செய்கிறார். இது ஏகாம்பர ஈஸ்வரர் கோயில் தல வரலாறுன்னு சொல்லுவாங்க. அங்கே இது பூமிக்கு உண்டான தலம் அது. அங்கே வந்து மணல் லிங்கம் இப்போவும் இருக்கிறதா, அதில் அம்மையுடைய உமையம்மையுடைய கைத்தடம் இருக்கிறதா இன்றும் சொல்லப்படுகிறது. அந்த தலத்தின் விருட்சம் மாமரம் என்றும் சொல்லப்படுகிறது. ஏகன் ஆமரம் அப்படின்னு பேர். ஏகன்ன்றது ஒன்று, ஆமரம்ன்றது மாமரம். அதான் ஏகாம்பரம் என்று இந்த தலத்தோட ஈசனுக்கு பெயர். இப்படியா பூமியில் வந்து அவதரிக்கிற நாளெல்லாம் இப்படி இது மாதிரி சக்தி வந்து பூமியில் அவதரித்ததுனால இந்த நாள் திருவாடிப்பூரம். ஆடி மாதத்தில் அவதரித்ததுனால இது திருவாடிப்பூரமாக கொள்ளப்பட்டு உமை அம்மையை போற்றி வணங்குறது, அவங்களுக்கு புது பட்டாடை அணிவிக்கிறது, மலர்கள், சந்தனங்கள், ஆபரணங்கள் இதெல்லாம் அணிவிக்கிறது, வளையல்கள் போட்டுறது, முக்கியமாக வளையல்கள் சாத்துறது, இதெல்லாம் திருவாடிப்பூரத்தில் அம்மை உமாதேவியாருக்கு இப்படியெல்லாம் பூஜை செய்து நேயர்கள் வழிபடுகிறார்கள். பக்தர்கள் இப்படியெல்லாம் வழிபடுகிறார்கள். இதுதான் இந்த சிறப்பு. சரியா? இதில் இன்னொரு கருத்து சொல்லணும். அம்மா கூப்பிட்ட உடனே வரக்கூடிய சக்தி வாய்ந்தவள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுங்க. குமரகுருபரர் அப்படின்னு ஒரு புலவர். அவர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவருக்கு 5 வயது வரைக்கும் பேசவே இல்லையா. அவர் என்ன பண்ணாங்க? அவங்க பெற்றோர் வந்து திருச்செந்தூருக்கு அழைச்சிட்டு போய் அங்கே முருகனை வழிபட்டு உடனே பேசும் திறன் கிடைச்சது. பேசும் திறன் மட்டும் கிடைச்சது மட்டுமல்லாமல் கவிப்பாடும் திறனும் அவருக்கு கிடைச்சதாம். அப்படியே அவர் வந்து கந்தர் கலிவெண்பா பாடினாராம். அதுக்கு அடுத்தடுத்து மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், சகலாவல வள்ளி மாலை நிறைய எழுதியிருக்காரு. அவர் மதுரை கிளம்பகம் நிறைய எழுதியிருக்காரு. அதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் அவர் பாடினார். அந்த மீனாட்சி அம்மன் மேலே அவ்வளோ பற்று பாசத்தோடு பாடுகிற அந்த பிள்ளைத்தமிழை அரங்கேற்றம் செய்கிறாங்க. எங்கன்னா மலையத்துவச்சன் அரசவையில் போய் அரங்கேற்றம் செய்கிறாங்க. அங்கே போய் பாடுற சின்ன குழந்தைய தான் இருக்கார். அப்போவும் ஒரு இருக்கும், ஒரு 5 வயது முதற்கொண்டு பேசுகிறாருன்னா ஒரு 10 வயதுக்குள்ளே இருக்கும். அப்படி போய் அவர் வந்து அந்த பாடல் பாடும்போது அங்கே வருகை பருவம்னு ஒன்று இருக்குது.
பிள்ளைத்தமிழில் ஒவ்வொரு பருவமும் தாலாட்டு பருவம் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கும். அதில் வந்து வருகை பருவம். அந்த வருகை பருவம் பாடும்போது மீனாட்சி அம்மை நேரிலே வந்து மலையத்துவச்சன் மடியில் அமர்ந்தாராம். மலையத்துவசன் என்கிற அரசன் மடியில் அமர்ந்தாராம் சிறு பெண்ணாக வந்து. இது ஒரு வரலாறு. என்ன பாடல் பாடினார் வருகை பருவ பாடல்னா அது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரை பழுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகுணரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலர்கோயிற்கேற்றும் விளக்கே வளர்சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே எரிதரங்கு உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம் வாய் மடுக்கும் குழல் காடேந்துமிழ வஞ்சிக் கொடியே வருகவே மலையத்துவச்சன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே அப்படின்னு இந்த வருகை பருவம் பாடும்போது மீனாட்சி அம்மை சிறு பெண் வடிவில் வந்து மலையத்துவச்சன் மடியில் அமர்ந்து இந்த வருகை பருவ பாடலை பூரா கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டதோடு மட்டுமல்லாமல் தன் முத்து மாலை, தன் கழுத்தில் இந்த முத்து மாலையை எடுத்து அணிவித்தாராம். அணிவித்து குழந்தை மாயமாக மறைந்து விட்டாராம். மீனாட்சி அம்மாவோட கருவறையில் போய் பார்க்கும்போது அம்மன் திருமேனியில் சாத்தியிருந்த முத்து மாலை காணாமல் போனது கண்டு மக்கள் அனைவரும் மெய் சிலிர்த்து போயிட்டோம். இப்படி ஒரு காட்சியை, அருங்காட்சியை பார்க்குற பாக்கியம் நமக்கு கிடைச்சுன்னா, அந்த மாதிரி அம்மை நேரில் வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய இந்த தாயை வணங்குகிறோம். மீனாட்சி அம்மை தாயை நம்ம வணங்குகிறோம். இது மட்டுமல்ல, இது மாதிரி இன்னொரு வைணவத்திலையும் இன்னொரு திருவாடிப்புறம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதுதான் ஆண்டாளோட திருப்பா. அது ஆண்டாளுடைய திரு அவதார நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டாள் வந்து பெரியாழ்வார் அவருடைய வீட்டில் ஒரு பெண்ணாக போய் பிறக்கிறாரு. அது துளசி செடியில் போய் ஒரு பெண்ணாக பிறக்கிறார். அதை பற்றி அங்கே ரொம்பவும் கோலாகலமாக 10 திருநாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அந்த ஆண்டாளோட திருவாடிப்புறத்தை 10 திருநாள் அவரை பற்றி பாடுறாங்க, புகழ்ந்து பாடுறாங்க. பராசர பட்டர் அப்படிங்கிறவர் வந்து பாடுறார். அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாம் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பாடுறாங்க. இந்த ஆண்டாள் வந்து பெரியாழ்வார் மகளாக அவதரித்த அந்த ஆடிப்பூரத்தை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக அன்றோ ஆண்டாள் அவதரித்தாள் குன்றாத வாழ்வான் வைகுந்த வான்போகம் தன்னை கழிந்து ஆழ்வார் திருமகளார். அவர் அங்கே வைகுந்தத்தில் இல்லாமல் இங்கே பூமியில் வந்து ஆழ்வார் திருமகளாக வந்து பிறந்து இங்கே சிறப்பு செஞ்சுருக்காங்க. அவங்க திருப்பாவை பாடியிருக்காங்க. இந்த திரு ஆடிப்புறத்தில் திரு அவதாரம் செய்த ஆண்டாள் கோதை நாச்சியார் மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் 2 பிரபந்தம் எழுதியிருக்காங்க. அதில் வந்து திருப்பாவை 30 பாடல்கள், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று ஆழ்வார்கள் சங்கத்தமிழை தந்த தங்கத்தமிழ் பாவை அவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நாச்சியார் திருமொழி எழுதியிருக்காங்க இந்த அம்மா 143 143 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தி இலக்கியமாக இன்றும் உலா வந்து கொண்டிருக்கிறது இந்த நாச்சியார் திருமொழி. இந்த திருப்பாவை வைணவ தலங்களில் திருக்கோயில்களில் வந்து திருக்கல்யாண வைபவங்கள், மாலை மாற்றுதல், வீதி உலாக்கள், மங்களாசாசனங்கள் எல்லாம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டாள் நாச்சியாரை கண்டு மிகவும் விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். அது இந்த ஆண்டாளை வாழ்த்தி பாடுறாங்க. திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 வாழியே உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பாதங்கள் வாழியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வாழ்த்தி பாடுறாங்க. இது மாதிரி ஆடி மாதத்தில் இத்தனை திருவிழாக்கள் வந்து கோலாகலமாக இருக்குது. ஆடி மாதத்தில் ஏன் இவ்வளவு
அம்மன் திருவிழாக்கள் நடக்கிறது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ஒரு கருத்து சொல்கிறாங்க. இந்த ஆடி மாதம் வந்து கடகராசியில் சூரியன் பிரவேசிக்கிறார். கடகராசி என்பது சந்திரனோட வீடு. சந்திரனின் அதிதேவதை யார் என்றால் அம்பாள். சந்திரனின் அதிதேவதையார் அம்பாள் என்றும், அந்த விதமாக ஆடி மாதம் முழுவதும் அம்பாளை கொண்டாடும் விசேட மாதமாகவும் கருதப்படுகிறது. நீர் ராசியில் சூரியன் பிரவேசித்து இருப்பதால் உஷ்ணம் குறைந்து காணப்படுகிறது. மேலும் இம்மாதத்தில் புதுமழை, புதுவெள்ளம் என்று நீர்நிலைகள், ஆறு, குளம் மற்றும் ஏரிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அதனால தான் அந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆடிப்பெருக்கு அன்றைக்கு ஆற்றங்கரையில் நீர்நிலைகளில் நீர் பெருகுவதை நிச்சயமாக காணலாம். பெண்கள்லாம் அதை சிறப்பாக கொண்டாடுவாங்க. அங்கே மலர்கள், காய்கனிகள், சித்திரான்னங்கள் எல்லாம் படைச்சி அந்த நீர்நிலைகளை தாயாகவே போற்றி வணங்குகிறார்கள் பெண்கள். இதுதான் உண்மை. இச்சமயத்தில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கில் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற தாதுக்கள் இந்த புது வெள்ளத்தில் தான் வருமா. மணலோட மணலாக அந்த தாதுக்கள் அடிச்சுக்கிட்டு வருமா. அப்போது இந்த சூரியனும் சமமான நிலை, உஷ்ணம் குறைஞ்சிடும். சூரியன் வந்து அக்னி, இங்கே நீர் ராசியில் வந்து புகுந்த உடனே அவர் உஷ்ணம் குறைஞ்சிடுறாரு. அது சமயத்து சூரியனும் சமமான நிலையில் வெப்பக்கதிர்களை வீசும்போது, நிலத்தின் மீது வீசும்போது மணல் தாதுக்களுடன் பண்பட்டு சூரிய ஒளியில் துணியோடு பயிர்கள் செழித்து வளர காரணமாக இருக்கிறது. இதான் விஷயம். முன்னோர்கள் அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு இந்த மாதத்தில் விதைக்கிறார்கள். பயிர் தொழிலை நன்றாக செய்கிறார்கள். நீர் உயர்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல், அவை பாடலே இருக்கிறது. நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று அவை பாடிய பாடல் இந்த நீர் வரத்து, இந்த நீர் பெருக்கத்தை பார்த்து தான். அதுக்கப்புறம் சூரியனுக்கு இன்னொரு இது சொல்கிறாங்க. மேலும் சூரியன் வந்து 6 மாத காலம் வடதிசை பயணத்தை முடிச்சுக்கிறார். தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரை வடதிசை பயணம் இருக்குது, வடக்கு நோக்கி போகிறது. ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை திரும்ப தெற்கு நோக்கி வர்றது. இந்த மாதிரி 6 மாதம் அவர் தெற்கு திசை நோக்கியும் வடக்கு திசை நோக்கியும் பயணிப்பார். இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி வரை சூரியன் தெற்கு திசை பயணம் மேற்கொள்ளும் காலத்தை தட்சிணாயன புண்ணிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. தட்சிணம் என்றால் தெற்கு என்று பொருள், அயனம் என்றால் பயணம் என்று பொருள். இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் தேவர்களின் இரவு பொழுதாக கருதப்படுகிறது. அவர்களுக்கு இது இரவு பொழுதாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் அதாவது 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. அவங்களுக்கு ஒரு ஆண்டு ஒரு நாள் அவங்க தேவர்களுக்கு. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இரவு சார்ந்த நேரங்களில் தான், மாலை இரவு சார்ந்த நேரங்களில் தான் இந்த காலத்தில் பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்கும். நவராத்திரி திருநாள், கார்த்திகை திருநாள் இதெல்லாம் எப்படி வருதுன்னா இதை ஒற்றி தான். இது இரவு நேர விசேடங்கள் நடக்கிறது. தட்சண்ய காலத்தின் முதல் மாதம் ஆடி மாதம் என்பதால் அம்மனுக்கு திருவிழா கோலங்கள் அம்மன் மாதம் இல்லையா. ஏன்னா சந்திரனுக்கு அதிதேவதை, கடகராசி வந்து சந்திரனுடைய வீடு, சந்திரனுக்கு அதிதேவதை அம்பாள் இல்லையா. அதனால் அம்பாள் மாதம்ன்றதுனால ஆடி மாதம் அம்பாளுக்கு திருவிழாக்கள், உற்சவங்கள் என்று அனைத்து திருக்கோவில்களிலும் மேற்கொள்ளப்படுகிறது. கூழ்வார்த்தல், பொங்கல் எடுத்தல், மாவிளக்கு ஏற்றுதல், பூங்கரகம் எடுத்தல் என்று மக்கள் உற்சாகமாக அம்மனை குளிர்வித்து வழிபடுகிறார்கள். இதுதான் இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள். மேலும் மக்கள் வந்து தங்களுடைய குலதெய்வங்களை போய் வழிபடுவதும் இந்த ஆடி மாதத்தில் தான். போய் அங்கே குலதெய்வங்களில் போயிட்டு வழிபடுறது, பொங்கல் இடுறது, பூக்குழி நடத்துறது, பூச்சட்டி ஏந்துறது, இதை எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் சிறப்பாக செய்கிறார்கள் மக்கள். ஆதலால் இந்த ஆடி மாதத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு நாளும் அம்மனை வணங்கி வழிபடுவோம். மேலும் இந்த திருவாடிப்பூரத்தில் ஆண்டாளையும் வணங்கி நாம் அவளது ஆசையை பெற. ஆண்டாள் என்பவர் மகாலட்சுமியின் அம்சம் என்பதனால் அவளுடைய ஆசீர்வாதம் பெற்று நாம் சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி இம்முறையை முடிக்கிறேன். தேங்க்யூ.